அது வந்து அண்ணன் ஒரு மெசேஜில் சொல்லியிருப்பாங்க, எனக்கு அது ஞாபகத்தில் வந்தது. நீங்க கூட கேட்டிருப்பீங்க. ஒரு பைபிள் வசனத்தை எடுத்து படிச்சாங்களாம். அதுல மத்தேயு 12:36 இருக்கு, மனுஷன் பேசும் வீணான வார்த்தை ஒவ்வொன்றை குறித்தும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இட்ஸ் a word. நம்ம படிக்கிறோம். நம்ம when God talks, அண்ணனுக்கு அதை படிக்கும் போது ஆண்டவர் பேசின மாதிரி அதை வந்து ஸ்ட்ராங்கா, அப்ப நான் பேசுற ஒவ்வொரு வீணான வார்த்தையும் அந்த டேல நான் கணக்கு கொடுக்கணுமா? So I have to talk wisely அப்படின்னு. So it's a word comes to you, God talks to you, how you respond, how you take. Trembling to the word, it's a greatest spiritual experience, one of the greatest spiritual experience. அது அண்ணன் எப்படி என்ன பண்ணாங்களா, ஹாஸ்டல்ல இருக்கும்போது இந்த வேர்டு வந்தோடனே, அப்ப நான் யாருக்கிட்டையும் பேசுனா அது வீணான வார்த்தை தானேன்னு சொல்லி சாப்பிட போகும்போது பல நாள் அந்த கேன்டீன்ல நிற்கும் போது என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு சாம்பார் ஊத்துக்கன்னு சொன்னா அது வீணான வார்த்தை தானே, அது எடிஃபைங் வேர்டு இல்லையே, என்ன வந்து பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தை இல்லையே அது அப்படின்னு சொல்லி பல நாள்ல சாம்பார் ஊத்துங்க அப்படின்னு சொல்லி, சில நாள்ல வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி பட்டர் மில்கானா நம்ம பதில் சொல்ல முடியாது, அவங்க கேட்டதை ஊத்துற மாதிரி ஆயிடுச்சான். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுதி காமிச்சு ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தாங்களாம். அதை வந்து அண்ணன் விளையாட்டா சொன்னாங்க, அந்த காலத்துல வார்த்தையை நான் அப்படி எடுத்தேன்னு. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா, நமக்கு சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம ஒரு கரெக்ஷன் சொல்லும் போதோ இல்ல நம்ம பேரண்ட்ஸ் சொல்றதோ டீச்சிங்ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட்ல எடுப்பாங்க. ஒரு மிட் லெவல்ல என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா ஐ எம் மெச்சூர்ட், அந்த ரிசீவிங் ஃபேக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா பை ஹியூமன் டெண்டன்சியே கொஞ்சம் குறையும். எஸ்பெஷலி யூத்ஹுட் ஒரு 30s 40s வரைக்குமே வந்து they can stand on their own, அவங்கள டிபெண்ட் பண்ண முடியும். அப்போ குறையும். அகைன் when they go old, then again they will come back as a child behavior. ஜெனரலாவே திரும்ப குழந்தையாவே மாறிடுவாங்க. நிறைய நேச்சர்ல பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய அனுபவங்களை நான் நினைக்கிறேன், நமக்கு ஒரு ஸ்டேஜ்ல நான் when I say when I am matured, the next stage again I have to come back as a child. நான் எங்க ஆரம்பிச்சனோ அந்த இடத்துக்கு நான் திரும்ப வரணும். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நான் குழந்தையா இருக்கும் போது எப்படி வாசிச்சனோ அப்படியே நான் அதை பரவசப்படுத்தணும். ஸோ அது என்ன மெல்ட் பண்ற ஏரியால மெல்ட் பண்ணணும், அது ஒரு எக்ஸைட் பண்ண ஏரியால, ஏன்னா அந்த மிடில் டைம்ல வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் போயிடும். அது நார்மலாவே நம்ம பாடியில அது ஹார்மோனலா ஏதோ ஒண்ணு. ஸோ whenever God talks to you, how you take the word, how you, இது பர்சனலா நீங்க வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு பேசுவாரு. இப்ப ரீசெண்டா நான் இந்த ஃபோக்கஸ் எல்லாமே அது மாதிரி மாத்தினால ஹானஸ்டாவே என்னால ஃபீல் பண்ண முடியுது. அதாவது மனுஷங்க பேசுற அல்லது அவுட் சைடர்ஸ் இம்பாக்ட் லைட் ஆயிடுச்சு, ரொம்ப லைட் ஆயிடுச்சு. மேபி சம் டைம் இருக்கும், அது ஈஸியா வேனிஷ் ஆயிடுது. நீங்க அந்த டெவலப் பண்ணீங்கன்னா, அவங்க பேசினாங்கல்ல நேரம், அது வந்து அந்த வசனத்தை மெடிடேட் பண்ணி ஃபோக்கஸ் ஆன அதை நீங்க டெவலப் பண்ணும்போது, அதுல டைம் எடுக்கும் போது அது என்ன ஆகும்னா, ஒரு நாள் ப்ராசஸ் இல்ல, நாள் ஆக 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 என்ன பண்ணுன்னா, இந்த அவுட் சைட் இம்பாக்ட் வரதான் செய்யும், ஆனா அது ஈஸியா வேனிஷ் ஆயிடும். பட் வேர்டு இம்பாக்ட் வரும் பாருங்க, ஸ்பிரிட் இம்பாக்ட், ஆவிக்குரிய ஒரு சின்ன அனுபவம் ரொம்ப நேரத்துக்கு நிற்கும். அப்படியே அந்த உணர்ச்சி அது வந்து லாங்கிவிட்டி ஆயிடும், இது வந்து லைட் ஆயிடும். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, யாராவது ஒருத்தர் பேசுனது ரொம்ப நாளைக்கு மைண்ட்ல நிற்கும், இல்ல யாரோ ஒரு காயப்படுத்தினது ரொம்ப நாளைக்கு நிற்கும். வசனம் கேட்கிற போது நல்லா இருக்கும், வெளியே போனோம்னு மறந்துடும். வசனம் அப்படியே பயங்கர கூஸ்பம்பா இருக்கும், அது மறந்துடும். பட் when we take personally, when we sit and takeனா, அது என்ன பண்ணுன்னா, இது நீங்க அந்த அனுபவத்திலே பார்க்கலாம். பட் Beraka people, we all have to grow in that level. நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு ரீசெண்டா திரும்ப நான் எனக்கு சொல்லிக்கிட்டது, திரும்ப நான் குழந்தை ஆகணும். ஏன்னா அண்ணனை பார்க்கும்போது இந்த வயசுலயும் இன்னும் he is going even to the older stage, child stage. ஆண்டவர் வார்த்தை, ஆண்டவர் பிரசன்னம் அப்படின்னா அந்த ஏக்கம், அந்த ஹங்கரு, அது ஆரம்ப காலத்துல இருந்தது. 50 வருஷம் ஓடியாச்சுன்னு நம்ம அதெல்லாம் ஒண்ணும் சாதிக்கலையே, நமக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையா. we have to go back to the open to the word, talking to the word. எனக்கு அது நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. இப்ப முன்னாடி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கும் இப்ப அண்ணன் ஏதோ மெசேஜ் கேட்கும்போது அந்த வேர்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் சம்டைம்ஸ் ஒரு 2 வீக்ஸ் கூட ஓடிக்கிட்டே இருக்குது. வாட் இட் மீன்ஸ்னா,
the importance and focus, I set my mind on that. அதர்ஸும் வருது மைண்ட்ல, வராம இல்ல. ஏன்னா வேர்ல்ட்ல ஒர்க் பண்றோம், வெளியே போறோம், மத்த சத்தம் கேக்குது. இப்ப டிராபிக்ல போகும்போது எல்லா சத்தமும் கேக்குது. பட் நம்ம போக்கஸ், நான் டிரைவிங்ல இருந்தேன்னா எந்த சத்தமும் எனக்கு உள்ள வராது. அது மாதிரி நான் when I focus on the things above அப்படின்னு இருக்கும்போது அதுதான் எனக்கு டீப்பர் போக்கஸ்ல இருக்கும், லாங்கர் டைம்ல மைண்ட்ல நிக்கும். இட் வில் கீப் ஆன் டூயிங் சம்திங் இன் மைண்ட். இது எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்ரிதிங் இஸ் ஃபார் யுவர் காலிங், உங்க அழைப்புக்கு தான். உங்க அழைப்புக்கு நீங்க என்ன செய்றீங்களோ, யூ ஆர் டூயிங் சம்திங் ஃபார் யுவர் காலிங், பிகாஸ் யூ ஹேவ் அ பர்பஸ், யூ ஹேவ் அ காலிங், ரைட்? ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூல் ஆஃப் லைஃப் வச்சிருக்கிறாரு, ஒரு ரூல் ஆஃப் கான்டக்ட் வச்சிருக்கிறாரு, ஒரு ரூல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறாரு. அது உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆடைன் ஆகி உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாமே அதுக்கு அலைன் ஆகி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் தைக்கிறீங்க, அந்த ட்ரெஸ் வந்து இந்த ஷோல்டர் அளவு, உங்களுக்கு என்ன ஷோல்டர் அளவோ அதுக்கு எடுப்பீங்க. உங்களுடைய ஹைட் என்ன ஹைட் அளவோ, உங்க பாடி என்ன அளவோ அது எக்ஸாக்டா உங்களுக்கு நீங்க ஸ்டிச் பண்ற மாதிரி God has ordained many things in your life for your calling. உங்க அழைப்புக்குன்னு. அது ஒருத்தருக்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு இருக்காது. அது நீங்க பைபிள்ல இருந்து பார்த்தாலும் தெரியும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு நாசரேட்ஸ் மாதிரி, ரெண்டு பேரும் ஈக்குவலன்ட் நாசரேட்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா, ஜான் த பேப்டிஸ்ட் பிறந்ததுல இருந்து அவனை திராட்சரசம் குடியா நம்ம வந்து கத்தருக்கு பரிசுத்தமா பிரிந்திருப்பான்னு இருக்குது. சாம்சன் பிறந்த நாள்ல இருந்து அவன் நாசரைட்டா இருப்பான், அவன் திராட்சரசம் குடிக்காதான்னு. சகரியா எலிசபெத் வயது சென்றவர்களா இருந்தாங்க. எலிசபெத் வந்து மலடியா இருந்தான், பிரெக்னென்ட் ஆகல, சோ மலடியா இருந்தான். மனோவாவோட ஒய்ஃப் சாம்சனோட அம்மா, அவங்களும் மலடியா இருந்தாங்க. சோ இங்கேயும் ஒரு தேவதூதன் வர்றான், இங்கேயும் வந்து அவங்களுக்கு ஒரு மிரக்கல், உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பெறுவான்னு சொல்றான். இங்கேயும் ஒரு தேவதூதன் வர்றான், உனக்கு கர்த்தர் ஒரு குமாரனை கொடுப்பான்றான். இங்கேயும் தேவதூதன் வந்து ரெண்டாவது தடவை, தேவதூதனையே ரெண்டாவது தடவை செக் பண்றாங்க. நீங்க திரும்ப வந்து இங்க வந்து யார்கிட்ட வரல, மனோவா கிட்ட வரல, ஒய்ஃப் கிட்ட வராரு, இங்க சகரியா கிட்ட தான் டைரக்டா வராரு. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது தடவை நான் எனக்கு வர முடியுமானா ரெண்டாவது தடவை வராங்க. அதுக்கப்புறம் நாங்க சமைக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண முடியுமானா வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க கேட்கிற எல்லாத்துக்குமே பதில் சொல்றாங்க. அங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கறாங்க, எனக்கு வயசாயிருச்சு, இது எப்படி ஆயிருவேன், நான் சொன்னது நீ நம்பல, நீ ஊமையாயிருவேன். தட்ஸ் டிஃபரெண்ட். உங்க அழைப்பு இன்னொருத்தர் அழைப்பு இல்ல, உங்களுடைய ரூல் ஆஃப் கான்டாக்ட் இன்னொருத்தருடைய ரூல் ஆஃப் கான்டாக்ட் இல்ல. உங்களுடைய பாதை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது, தட்ஸ் ஃபார் யுவர் காலிங். இது வந்து இது ஒரு மெசேஜ்ல வந்து அண்ணன் வந்து ஒவ்வொருத்தருடைய காலிங் யூனிக் பேசும்போது இட் இம்பாக்டட் மீ. நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த கனெக்ஷனை, when you live in that realm, whatever God speaks to you, அது உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும். உங்க மைண்ட்ல வந்து அது ஓடிட்டே இருக்கும். மத்தவங்க பேசுறதெல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் அது பொருட்டாவே தெரியாது. we have to come to that level to ignore that. எனக்கு அது ஓடிட்டே இருக்கு. இப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் கொடுத்திருக்கிறாருன்னா, அந்த லைஃப் ஸ்டைலே தட்ஸ் ஃபார் மை காலிங். எனக்கு ஒரு எஜுகேஷன் கொடுத்திருக்கிறாருன்னா, இந்த எஜுகேஷன் இஸ் பர்பஸ்ஃபுல்லி ஃபார் மை காலிங். ஐ ஹாவ் டு டூ. இப்ப இன்னொருத்தர் கொடுக்கல அப்படின்னா நான் என் வீட்டை யோசித்தேன், அவனை எங்க அண்ணனை எடுத்தாலும் சரி, எங்க வீட்டுல இருக்க யாரை எடுத்தாலும் சரி, அவங்க அந்த லைஃப் ஸ்டைல்ல தே ஹேவ் டு டு காட்ஸ் காலிங். ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் அழைப்பை வந்து கொடுத்திருக்கிறாரு. சோ when நம்ம அப்ப அதை எப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா, அகைன் when we meditate the word day and night, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு we know the word but we have to go deeper into the word. we know many things, நிறைய சத்தியங்கள் நமக்கு வந்து தெரியும். ஆனா அத வந்து நாம எந்த அளவுக்கு டைம் எடுக்கிறோமோ அது அந்த அளவுக்கு தான் நமக்குள்ள கிரியை செய்யும். நிறைய நேரங்கள்ல வந்து அன்நோட்டிசபிள் திங்ஸ் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் வந்து சம்டைம்ஸ் சிக்னிபிகண்டா இருக்கும். நமக்கு வந்து அது வெயிட்டேஜே தெரியாது. அதாவது சில விஷயங்கள் பெரிய வெயிட்டேஜா இருக்கும், சில விஷயங்கள் அன்நோட்டிசபிளா இருக்கும்ல. பட் ஆவிக்குரிய உலகத்துல when we are sensitive, the unnoticeable things வந்து it will do greater miracles for you. ஆண்டவர் அதுல பேசுவார். இது கேஷுவலா நான் வந்து பைபிள் ஜான் ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சுட்டு இருந்தேன். ஜான் ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர்ல வந்து சரி ப்ரீச் பண்ணணும்னா ஏதாவது ஒரு மிரக்கிள் ப்ரீச் பண்ணுவோம்னா ரெண்டாவது சாப்டர்ல ஒரு மிரக்கிள் வருது. அதான் ஃபர்ஸ்ட் மிரக்கிள். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பாஸ் முடிக்கலாம், 11 ஆயிடுச்சு. ஜான் ஃபர்ஸ்ட் அகைன் அந்த வசனத்தை நான் உங்களோட மெசேஜுக்கு நான் கனெக்ட் பண்றேன். ஒன்னுல இப்ப என்னோட போக்கஸ் வந்து கேஷுவலா படிச்சுட்டு அடுத்த சாப்டர் போக
நான் 4th சாப்டர் தான் ஆக்சுவலா ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். 4th படிப்போம், 2nd. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 44 பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். இந்த வசனத்தை படிச்ச உடனே I saw it's a greatest miracle. The first miracle God did, Jesus did. அது வந்து கானா ஒரு கல்யாணத்துல நடந்தது. பட் இது ஒரு பெரிய miracle. Times of years and years they were waiting for the Messiah. They were waiting. We read the word, we know the prophecy. மோசே காலத்துல இருந்து தீர்க்கதரிசிகள் சொன்னது தெரியும். நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். எலியா முந்தி வரணும், மேசியா வரணும், அவர் வருவாரு, அவர் எங்க பறப்பாரு, எல்லாமே தெரியும். பட் முந்தின நாள பிலிப்பு வந்து ஆண்டவர் கூப்பிடுறாரு, என்ன பின்பற்றி வான்னு. பிலிப்பு சொல்றாரு, பைபிள்ல எழுதி இருந்ததுல மோசே தீர்க்கதரிசிகள்லாம் அந்த வேர்டு உயிரா ஜீவனா வாழ்றத நான் பார்த்துட்டேன், அது இயேசு கிறிஸ்துன்றாரு. வாட் அ டெஸ்டிமனி. அது வந்து இட்ஸ் a greatest testimony. அது படிக்கும் போது இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, they are the living word of God. வார்த்தை பேசுறவங்க இல்ல, இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தா அப்படியே இந்த வார்த்தையா வாழ்றாங்கப்பா. எனக்குள்ள கிறிஸ்துவின் மைண்ட் இருக்குன்றாங்க, பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை எனக்குள்ள ஊற்றி இருக்கிறாரு அப்படின்றாங்க. அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு பிலிப்பு நம்மளை பார்த்து டெஸ்டிமனி சொல்றது, இட்ஸ் a greatest testimony. They are living word. வார்த்தையில வாழுறவங்கன்னு. They are Christiansங்கிறது இட்ஸ் a testimony. They are miracle living, it's a testimony. அவங்க பார்த்தா அவங்க பேசுறதை தான் வாழுவாங்க, அவங்க வார்த்தையை தான் பேசுவாங்க, வார்த்தையை தான் வாழுவாங்கிறது இட்ஸ் a greatest testimony. அது பிலிப்புக்கு ஒரு பெரிய ரெவலேஷன் வந்தது, யாருக்குமே இல்லாதது பிலிப்புக்கு வந்தது. பிலிப்புக்கு வந்து அடுத்த ஆண்டவர் பாக்குறாரு, நாத்தான் வேலை வந்து கூட்டு வர்றாரு. நாத்தான் வேலை கூட்டு வரும்போது நாத்தான் வேல் சொல்றாரு, நாசரேத்தூர்ல இருந்து நன்மை வருமா. நாத்தான் வேல் பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியுது, வேர்டு எல்லாம் தெரியுது, பெத்லகேம் தானே, அந்த ஊர் தானே, நாசரேத், அதுல இருந்து ஏதாவது குட் திங் வருமா. ஈவன் ஐ நோ த வேர்டு. அந்த இட்ஸ் நாட் அபவுட் வாட் யூ நோ இன் யுவர் மைண்ட், உங்க அனுபவத்துல தெரியறது இல்ல. when you are simply like a child. இப்ப பிலிப்பு பாத்தீங்கன்னா எந்த அறிமுகம் எதுவுமே இல்ல, குழந்தை மாதிரி இருந்தோன்னா இயேசுவரே ரிவீல் ஆகுது. இயேசு 1000 வருஷங்களா வெயிட் பண்ணிட்டு இருந்த கிரைஸ்டோடைய அந்த ரெவலேஷன் பிலிப்புக்கு வருது. So you may not know, you may be very simple, you may be very ordinary, but your inner hunger and நீங்க child heart when you are open to the word na, the greatest thing will be revealed casually for you. Greatest miracles will be revealed casually for you. நமக்கு என்னன்னா நிறைய நேரங்கள் நம்ம மைண்ட நம்ம வைக்கிறது இல்ல, நம்ம திங்கிங் அபவுட் ourselves இருக்குல்ல, அதை நான் ரீசெண்டாவே ஃபீல் பண்றேன். we have to definitely go back to the child mode. அது ஆவிக்குரிய உலகத்துல ஆண்டவர் ரெண்டுமே சொன்னார். ஆவிக்குரிய உலகத்துல I have to become like child, receiving the word, sitting in the presence, talking to God, respecting the man of God and focusing on my calling. Whatever I am hearing, yes, வரக்காக்குள்ளே நம்ம கேட்கறதெல்லாம் திரும்ப 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 we have to meditate on this. அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த அழைப்புக்கு தான். அது ஆண்டவர் இன்னொரு வார்த்தை நாத்தான் வேலை பார்த்து சொல்றாரு. நாத்தான் வேலை வந்து கேட்டு கூட்டு வந்துறாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்லி அவனை பத்தி ஒரு டெஸ்டிமனி சொல்றாரு. ஆண்டவரே நீர் நீ எதினால் அறிவீர்னு இந்த வசனம் படிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, பிலிப்பு உன்னை காண்கிறதுக்கு முன்னே உங்க எல்லார் லைஃப்லயும் என் லைஃப்லயும் there was a Philip to bring it to Jesus. ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்த ஒரு பிலிப் இருக்காரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, I don't give the credit to the Philip because பிலிப்பு உன்னை பார்க்கிறதுக்கு முன்னாடி I saw you. நான் உன்னை பார்த்ததுனாலதான் பிலிப்பு வந்து உன்னை பார்த்தான். பிகாஸ் ஐ ஹாவ் அ கிரேட்டர் காலிங் அண்ட் யூ. நீ எங்க இருந்தங்கிறதும் பிலிப்பு கூப்பிடுறது. அதனால ஆண்டவர் வந்து he wanted to take, he is so zealous in every one of you. உங்க லைஃப்ல ஆண்டவர் வர்றதுக்கு யாரோ ஒருத்தர் காரணமா இருந்திருக்கலாம், யாரோ கொண்டு வந்திருக்கலாம் ஆண்டவர். ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க இருந்த இடத்துல, நீங்க அத்தி மரத்து கீழே இருந்தீங்களா, வேறவர் யூ ஆர் லைஃப்ல எந்த இடத்துல இருந்தீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை பார்த்தாரு. நான் அதுக்கு முன்னாடியே உன்னை கண்டேன். அதுக்கப்புறம் சொல்றாரு நீ தான் மேசியாதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்படி ஒரு கிரேட்டஸ்ட் மிரக்கிள பாக்குறவங்களை விட பின்னாடி மத்தேயுல இதுல இருக்கும்,
தோமா வந்து கேக்குறப்ப வந்து நீ என்னை கண்டதுனாலே விசுவாசிக்கிறாய், ஆனா காணாமலும் விசுவாசிக்கிற ஒரு பாக்கியவான்கள் பாத்தீங்களா. நம்ம இதெல்லாம் பார்க்கல. அது ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வெளிப்படையாதான் தெரியுது, தெரிஞ்சாதான் நம்புவேன் அப்படின்னு இல்ல, எதுவுமே தெரியல ஆனா நான் வசனத்தை குழந்தை மாதிரி நம்புவேன் அப்படின்றவங்க they are more privileged, அவங்க பாக்கியவான்கள். நம்ம ரிசீவ் பண்ற எல்லாமே when God says you are a supernatural being, you have a calling for you, அண்ணா ரிப்பீட்டடா நமக்கு சொல்லும் போது God is expecting so much on you, அதை take it like child hearted மைண்ட வந்து அதிலேயே போக்கஸ் பண்ண வைங்க. இன்னும் ஒரே ஒரு வசனம் எனக்கு அண்ணன் சொன்னதுல இப்ப இந்த இதுக்கு ரிப்பீட்டடா ஓடிட்டு இருந்த ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் இது இனி வந்து ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியேன். 2 கொரிந்தியன்ஸ்ல இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா 5ல இருக்கும், 16-17ல இருக்கும், ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன். அதே மாதிரி கலாத்தியர் 6-7-8 படிங்க, மனிதன் எதை விதைக்கிறான், இந்த 2 படிச்சீங்கன்னா அதுல அந்த வசனத்தை சொல்லும் போது யாரையுமே என்ன மாம்சத்துப்படி தெரியாதுப்பா அப்படின்னா என்னன்னா, அவன் ஸ்ட்ரக்சர் படியோ, அவன் பேசுறதோ, அவன் அப்பியரன்ஸோ, அவன் கேரக்டரோ, அவன் என்ன எக்ஸ்பிரஸ் பண்றானோ, அவன் எப்படி என்கிட்ட ரியாக்ட் பண்றானோ, அவன் எப்படி என்ன ட்ரீட் பண்றானோ, அவன் என்ன எப்படி நடந்துக்கிறானோ, என்ன எப்படி ஆனர் பண்றானோ, இது எதை வச்சுமே அவனுக்கு தெரியாது. எனக்கு என்ன தெரியும்னா, அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அந்த ஆவி பெர்ஃபெக்டான ஆவி, அந்த ஆவியில கிரைஸ்ட் இருக்கிறாரு, அவன் கிரைஸ்ட் லவ் அவனுக்குள்ள இருக்குது, கிரைஸ்ட் பவர் அவனுக்குள்ள இருக்குது, கிரைஸ்ட் நேச்சர் அவனுக்குள்ள இருக்குது, கிரைஸ்ட் அனாயிண்டிங் அவனுக்குள்ள இருக்குது. நான் பார்த்தா, இப்ப நான் முன்னாடி இருக்கிற எல்லாரையும் பார்த்தேன்னா, சிரிச்சு பேசினாலும் அவனுக்குள்ள கிரைஸ்ட் தான் தெரியும். மாம்சத்தின் படி அவங்கள எனக்கு தெரியாது, பிளஸ்ல எனக்கு அவங்களுக்கு தெரியாது. எப்போ டெவலப் ஆகும்னா, when we keep our mind in above things னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே it will be elevated to the spiritual realm. ஆட்டோமேட்டிக்கலி இந்த வேர்ல்ட்ல பாக்குறது குறைஞ்சிரும். அது எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஈவன் ஐ வாஸ் a victim. ஏதோ ஒன்னு பார்க்கும்போது ஒரு அப்பியரன்ஸ்ல இருந்து நமக்கு என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் மாம்சத்தின் படி தான் அறிய வரும். அவங்களோட பேக்ரவுண்ட், அப்பியரன்ஸ், அவங்க பேசுற விதம், ரியாக்ட் பண்ற விதம், ரெஸ்பெக்ட் பண்ற விதம், நல்லா ரிசீவ் பண்றாங்களா இல்ல அப்படிங்கறது அவங்க இல்ல. பட் when we set this the mind on வசனத்துல மைண்ட செட் பண்ணி நம்ம மெடிடேட் பண்ண மாம்சத்தின்படியே யாரையும் நமக்கு தெரியாது, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நான் அவங்கள பார்த்தா, அவங்கள ரிசீவ் பண்ணா, ஹானர் பண்ணா, நான் ஆவியில பார்ப்பேன், ஆவியா பார்ப்பேன், உள்ள இருக்கிற ஆண்டவரை பார்ப்பேன், அவங்கள ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னு பார்ப்பேன். ஏன் ஆவி அவங்க ஆவியை பார்க்கின்ற இட்ஸ் a பிராக்டிஸ். அது ஒன் டேல வராது, அது திரும்ப ஃபால் ஆகும், திரும்ப எழும்புவோம். நம்மளே நினைச்சாலுமே இட்ஸ் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் ப்ராசஸ். அதனாலதான் இரவும் பகலும் தியானித்துக் கொண்டே இரு, வசனத்துல வந்து தியானமாவே இருங்க. சோ இதோட நம்ம முடிக்கலாம், நம்ம அப்படி எழுப்பலாம். அருள் சிங்கனை வந்து நம்ம